வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் டெம்ப்ளேட் ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷனில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோல்டர் எதுக்காகனா நம்மளுடைய HTML ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டாட்டிக் அப்படிங்கிற நேமில் இந்த ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம இந்த நேமில் தான் கிரியேட் பண்ணுறோம். இதில் தான் இப்படி தான் கிரியேட் பண்ணோம். தென் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு CSS ஃபைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற நேம் வச்சுருக்கேன். example.css இது ஒரு CSS ஃபைல். ஸோ இந்த CSS ஃபைலில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ ஹெட் டு அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கலர் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒரு CSS கோடு நான் எழுதிட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபைல் எங்கே இருக்குது, ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டரில் example.css அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபைலில் இருக்குது. இப்போ நம்ம இதை எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய HTML இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் index.html இந்த h2 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணால் அதை வந்து லிங்க் அப்படிங்கிற டேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ லிங்க் நம்ம கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், டைப் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த டைப் என்ன சொல்லுவோம், டெக்ஸ்ட் பார் CSS அப்படின்னு சொல்லுவோம். தென் அதோட ரிலேஷன் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த ரிலேஷன் எப்படி சொல்லுவோம்னா, அதாவது சிம்பிளாக வந்து ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் என்ன, example.css அப்படின்னு மன்னிக்கவும், இந்த ரிலேஷனுங்கிறது ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லுவோம். ரிலேஷன் ஸ்டைல் சீட்னு சொல்லுவோம். அதில் ஹைஃபர் ரெஃபரன்ஸ் அதோட லிங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் சொல்லுவோம். லொக்கேஷனில் என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கொடுப்போம். அந்த ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் என்னவோ அதை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த URL வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இன்டர்போலேஷன்ஸ் அந்த கர்லி ப்ரைசஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து ப்ரொசீஜராக பண்ணணும். எல்லா அதாவது எல்லா டெம்ப்ளேட்ஸ்க்கும் வந்து அது வந்து ஆட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிறதுல வந்து URL for அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கால் பண்ண போகிறோம். இந்த URL for அப்படிங்கிற மெத்தட்னா நான் பர்டிகுலர் மாடியூலில் நான் வந்து என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எங்கே அப்படின்னா, அங்கே URL for அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். app.pyயில் அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல URL for அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணிவிட்டு அதில் பேராமீட்டராக 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து அந்த ஃபோல்டரோட நேம். தென் த செகண்ட் பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் பாத். அந்த ஃபைல் பாத்தை ஃபைல் நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபைல் பாத் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டர். அப்போ உள்ளே வந்து நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேம் சொல்லணும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் நேம் சொல்லலை, நேரடியாக எக்ஸாம்பிள் டாட் அப்படிங்கிற நேமில் தான் வந்து example.css அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லோட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சர்வரை. நான் அப்படியே டேரக்டாக ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நம்மளுடைய பழைய வெப்பேஜு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேஜ் H2 ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கலர் வந்து CSS கலர் வந்து மாறுது. அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபைலை வந்து லோட் பண்ணுது. இந்த ஸ்டாட்டிக் ஃபைலை வந்து நமக்கு வந்து லோட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு CSS அதாவது ஃபைலை வந்து எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.